நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது கொலை முயற்சி கேஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை வெளியே எடுக்க முடியாது. கொலையே பண்ணியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அபராதமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வெளியே வந்து எடுத்திருக்கலாம். ஆனா கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது இவங்க சொல்றதெல்லாம் அந்த மாதிரி, ஆனா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அது மட்டும் இல்லாம அஞ்சலியை கொல்லணும்னு நினைக்க கூட கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வசந்த் இருந்துட்டு இப்போ நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, மாமா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுங்களா, அது மட்டும் இல்லாம இப்போ இலக்கிய அக்கா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இலக்கிய அக்காவை வந்து ஜெயிலுக்கு தானே பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வசந்தே கேட்க ஆரம்பிச்சாராம். உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, டேய் வசந்த் இங்க நடந்தது அதுக்குள்ள உனக்கு எப்படி அங்க தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மாமா எல்லாமே எனக்கு தெரியும் மாமா. இந்த அஞ்சலி வந்து நொண்டிக்கிட்டு நொண்டிக்கிட்டு நொண்டிக்கால வச்சுக்கிட்டு இப்போ தெருமுக்கில் நின்றுட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே கேட்டு தான் வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதாவது அஞ்சலி வந்து திருந்திட்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இலக்கியா அக்காக்க வந்து அப்படியே முழுக்க முழுக்க நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்ல, அஞ்சலி ஒரு விஷப்பாம்பு மாதிரி. அவ வந்து அடிபட்டாலும் மறுபடியும் மறுபடியும் விஷத்தை மட்டும் தான் கக்குவாள தவிர வேற எதையுமே பண்ண மாட்டா அப்படின்றது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்காக அவளை நம்பினீங்க? ஏற்கனவே அதாவது உங்களை வச்சு ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் அவ அந்த ஒரு கேஸ்ல இருந்து வந்து உங்களை இலக்கிய அக்காவை வந்து காப்பாத்திருக்கா. அதுதான் வந்து அவளோட ரீசன். அதே மாதிரி எஸ்எஸ்கேவும் அவங்களும் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் சூப்பர் நல்ல வேலை பண்ணிட்ட, இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே வச்சு தீர்த்து கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க மாமா. எப்படியாச்சும் இலக்கிய அக்காவை சீக்கிரமா காப்பாத்துங்க, இல்லைன்னா கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் ஆயிடும், நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம இலக்கியாவை காப்பாற்றுற முயற்சியில கௌதம் இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜானகிக்கு கொஞ்சம் கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ரேவதி கிட்ட கூட்டிட்டு போய் கௌதம் வந்து இன்னைக்கு நிறுத்த போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, எல்லா உண்மையுமே சொல்லி அந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்து இப்போ ஜானகி வந்து தப்பிச்சதான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம இலக்கியாவை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம இலக்கியாவோட கதையை முடிச்சாதான் அடுத்தது கௌதமோட கதையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்க எல்லாருமே பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.